வெயிலின் உக்கிரம் தெரியாத அந்த பெரிய வேப்ப மரத்து நிழல். நகரத்தின் இரைச்சலில் தொலைந்து போன அருளுக்கும் கணிதாவிற்கும் அந்த கிராமத்து மதியம் ஒரு புதிய உலகத்தை காட்டியது. கையில் அலைபேசி இல்லை, காடில் ஹெட்போன் இல்லை. அங்கே இருந்தது வள்ளியம்மாள் பாட்டியின் கனிவான குரல் மட்டும்தான். ஏண்டா கண்ணுங்களா, இந்த மரம் கசக்கும்னு ஒதுக்கிடாதீங்க, இதுதான் நமக்கு தூய்மையான காற்றை தருது என்று பாட்டி சொல்லும்போது அதில் ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவமே ஒளிந்திருந்தது. பாட்டி தன் கையால் கொடுத்த அந்த கம்மங்கூழும் மாங்காய் ஊறுகாயும் எந்த 5 நட்சத்திர உணவகத்திலும் கிடைக்காத ஒரு தேவாமிர்தம். மனுஷங்க நாமளும் இந்த மரங்கள் போல மத்தவங்களுக்கு பயனுள்ளதா வாழணும் என்று பாட்டி சொல்ல சொல்ல பிள்ளைகளின் மனதுக்குள் அன்பினும் விதை ஊன்றப்பட்டது. இயற்கையும் பாட்டியின் கதைகளும் இணைந்த அந்த மாலை பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைத்தது. நிம்மதி என்பது பொருட்களில் இல்லை, அன்பான உறவுகளில்தான்.